போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றவங்க சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கோவிட்-19 காலத்துல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியல்ல மதிப்பெண் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிற இடத்துல பாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா போதும். சரிங்களா? அடுத்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற சர்டிபிகேட் தமிழ் வழியில பயின்றதற்காக ஒரு சான்றிதழ் வைத்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பழைய சான்றிதழ் வச்சு விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிருப்பீங்க. என்கிட்ட ஏற்கனவே ஓல்டு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருக்கு, யூஸ் பண்ணலாமான்னா தமிழ் வழியில் பயின்றதற்கான இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல என்ன ஃபார்மேட்ல இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா நோட்டிபிகேஷன்ல. அதுல என்ன ஃபார்மேட்ல சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட் படி இருந்தா நீங்க விண்ணப்பிக்கலாம், வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ தேர்வுக்கு நம்ம பெற்ற வாரிசுக்கான சான்றிதழை இந்த தேர்வுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா அப்படி பயன்படுத்த முடியாது. இதுக்குன்னு தனியா நீங்க வாங்கிட்டு தான் நீங்க அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான டீடைலான வீடியோஸ் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். போலீஸ் எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் மற்றும் வீடியோ கிளாஸஸ் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பேட்சுக்கான பிரைஸ் 699. தேங்க்யூ.